ஒரு குட்டி விருந்து விழா பார்க்கலாமா? பல நாளாக அபுதாபியில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு பிளான் பண்ணி கொடுக்கவே முடியலை. இந்த வீக் வந்து ஃபைனலி கொடுத்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரியாணி செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, பிரியாணி வேணாம், உங்கள் ஊர் ஸ்பெஷல் மஞ்சள் சோறு மட்டும் ஆக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே மஞ்சள் சோறே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபேமிலியாக கூப்பிட்டு இப்படி சாப்பாடு கொடுக்குறது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்னா, ரைத்தா, முட்டை, அதுக்கப்புறம் ப்ரானில் வந்து பெப்பர் மசாலா கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸ்குவிட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். மஞ்சள் சோறு, அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தது. ஃபைனலாக ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது அவ்வளோ திருப்தியாகவும் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு நாங்கள் சாப்பாடு, அதுவே பெரிய ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி மஞ்சள் சோறு சாப்பிட்றாங்க, பிடிக்குமா பிடிக்காதான்னு டவுட்லேயே தான் செஞ்சேன். பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் மூவிலாம் பார்த்துட்டு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸோட இந்த டேயை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.